பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வேத வசனம் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி கடந்து போகிறோம் என்கிற குழப்பத்தோடு பயத்தோடு இருக்கிறோம். ஆனால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வழி நடத்த அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். அவர் நித்தமும் நடத்துவார். எத்தனை ஆண்டுகளானாலும் எல்லா நாட்களும் நம்மளை கரம் பிடித்து நம்மளை வழி நடத்துகிற நல்ல தேவன் நம்மளுடைய தேவன். அவர் சொல்றாரு, நான் உன்னை நடத்துவது மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலைகளை வறட்சி வருகிறதோ, இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது அநேகர் நம்மோடு இருப்பார்கள். நம்மை சுற்றிலும் நம்ம கூட இணைந்து வாழ்வார்கள். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு தரித்திரம், ஒரு மிகப்பெரிய இழப்புகள், போராட்டங்கள் நேரிடும் பொழுது ஒருவரும் நம்மோடு நமக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் வறட்சியான நேரத்துல, உன் துக்கத்தின் நேரத்துல, கைவிடப்படுகிற நேரத்துல நான் உன் ஆத்துமாவை தேற்றுவேன், திருப்தி ஆக்குவேன், உன் குறைகளை நிறைவாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த வறட்சியான நாட்களில், துக்கத்தின் நாட்களில், சோர்வின் நாட்களில் நம்மளை தேற்றும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். நீர் பாய்ந்து கொண்டிருக்கிற தோட்டம் பசுமையா இருக்கும், மிகவும் செழிப்புள்ளதாய் காணப்படும். அதே போல தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழிநடத்த தொடங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையாய், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய், ஒரு மேன்மையின் ஒரு வாழ்க்கையாய் இருக்கும். உங்கள் கலக்கங்கள் மாறும், உங்கள் கவலைகள் மாறும், உங்கள் வேதனை மாறும். ஏனென்றால் எல்லா நேரங்களிலும் உங்களை நடத்துகிறவர், உங்களுக்கான பாதையில உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களுக்கான ஏற்ற சூழ்நிலைகளில உங்கள் தோட்டத்தில் நீர் பாய்ச்சுகிறவரும் விளையை செய்கிறவரும் ஆகிய தேவன் இந்த நாட்கள் முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் வழி நடத்துவார். அவரை மாத்திரம் நம்பியிருங்கள், அவரை சார்ந்திருங்க, அவரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் எல்லா இக்கட்டுக்கும் அவரே தஞ்சமும் அவரே அடைக்கலமாயிருப்பார். நிச்சயமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சிகளை செழிப்பாக்குவார். தேவனை நம்புங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.